விஜய் கீர்த்தி. இது நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் எவரெஸ்ட் சேனல் இணைந்து நடத்தும் கோலம் கோலாகலம் சீசன் 4. இன்னைக்கு டே 25. இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்காக கோல போட்டிக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பனமலைப்பேட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க பனமலைப்பேட்டை மக்கள் போட்டிருக்க கோலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. ஷாலினி. ஷாலினி, என்ன படிக்கிறீங்க? 6th. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவ்வளோ சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க? நான் 5 மணிக்கு. 6வது படிக்கிற பாப்பா கூட 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடு. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு கோலம் போட? ஃபோனில் பார்த்தேன். ஃபோனில் பார்த்து போட்டிங்களா? பரவாயில்ல. ஃபோனில் என்னென்னமோ வருது, ஆனால் பாப்பா வந்து கோலம் போட கற்றுக்கிட்டு நல்ல விஷயத்துக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பர். சரி, இப்போ லோட்டஸ் போட்டிருக்கீங்கல்ல, லோட்டஸ் என்ன பூ? தாமரை. அதான் தாமரை என்ன பூ தெரியலையா? வாட் இஸ் த நேஷனல் ஃப்ளவர்? தாமரை. அப்புறம் என்ன பூன்னு கேட்டால் ஏன் பயப்படுறீங்க? சரி, எத்தனை தாமரை பூ போட்டிருக்கீங்க? பார்க்காம சொல்லுங்க, பார்க்கக்கூடாது. நிறைய தாமரை வரைஞ்சிருக்கீங்களடா. எத்தனை தாமரை இருக்கு? பார்க்கக்கூடாது. தெரியலையா? 12 லோட்டஸ் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? சூப்பர். கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. டி ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீ, சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க? 3 மணிக்கு. 3 மணிக்கு எந்திரிச்சு போட்டிருக்கீங்க. என்ன கோலம் இது? பேரட். பேரட். 2 பேரட் இருக்கா? அங்கே ஏதோ ஒரு ஸ்லோகன் எழுதிருக்கீங்களா? என்ன ஸ்லோகன்? அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. சேவ் த பேர்ட். சேவ் த பேர்ட்ஸ். என்ன சொல்ல வரீங்க இந்த கோலம் மூலமா? நம்ம பறவைகளை பாதுகாக்கணும். நம்ம வந்து நிறைய டவர்லாம் கட்டி பறவைகளை வந்து நம்ம கொடுமை பண்ணுறோம். அது வந்து இப்போ நிறைய பறவைகள் இறந்து போகுது. பறவைகள் இனமே அழிஞ்சு போகுது. நம்மளால முடிஞ்ச வரையும் நம்ம பறவைகளை பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம டவர்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். வேற என்ன சொல்லு? ஓகே, ரொம்ப சூப்பராக வந்து சேவ் த பேர்ட்ஸ்ன்னு நம்ம ஜிஆர்டி நடத்துகிற இந்த கோலம் காம்படிஷன் மூலிமா ஒரு சோஷியல் மெசேஜ் வித் வந்து நம்மளால் முடிஞ்ச சில நடவடிக்கைகள் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு பாப்பா ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. எங்களுக்காக ஏதாவது தமிழ் பாட்டு ஏதாவது பாடுறீங்களா? சொல்லுங்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியேன் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படுந்தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வாய் கொடுப்பாய்க்கு உறவென்றும் 3 எனத்தும் உண்டோ நிலமெல்லாம் வந்தென்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்தென்று சொல்லிய நான் சிந்துமே. பாட்டு எழுதினவர் யார் என்று அறியப்படவில்லை. சூப்பர். பாட்டு லைனாக சொல்லிட்டு பாட்டு எழுதவர் யார் என்று தெரியாதையா அந்த கேள்வியை கேட்காதீங்கன்னு முன்கூட்டியே அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் பாப்பா. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குமா, இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. சாவித்ரி. சாவித்ரி அக்கா, சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. என்ன கோலம் இது? இது வந்து பொங்கல் கோலம். நம்ம விவசாயத்தை பற்றி காட்டுற மாதிரி பொங்கல், மாடு, கரும்பு எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி. ஓகேக்கா, பொங்கல் கோலம்ட்டிங்கல்ல. இந்த 2025 பொங்கல் உங்களுக்கு எப்படி போகும் சொல்லுங்கக்கா. பனமலைப்பேட்டையில் நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்க? நல்லாவே கொண்டாடுவோம். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து மலை கோயில் இருக்குது. அதனால பொங்கல் வந்து சூப்பராக போவோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களா? சூப்பர். உங்கள் ஊரில் வந்து இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இல்லை? சூப்பர்க்கா. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாவித்ரி. சாவித்ரி அக்கா, சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. ஒரு மெசேஜோட கோலம் போட்டிருக்கீங்க. என்ன மெசேஜ் அது சொல்லுங்க. நம்மளுடைய பிரைமரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை தான் வந்து மெயின் தீமாக வச்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து வாட்டர் வச்சு ஒரு ரங்கோலி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு யூ வில் சேவ் த வாட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ரிசோர்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் இருந்தால் தான் வந்து ட்ரீஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். ட்ரீஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை நான் வந்து வாட்டரை வந்து எல்லோரும் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். ஓகேக்கா, சூப்பர் அக்கா. அதாவது இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு திருக்குறளை வச்சு அழகாக ஒரு கோலமே வந்து போட்டிருக்காங்க. சூப்பர்க்கா. அக்கா, இப்போ நம்ம வந்து பனமலைப்பேட்டையில் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸும் எவரெஸ்ட் சேனலும் இந்த கோலம் கோலாகலம் அப்படின்ற காம்படிஷன் நடத்துறோம்ல, இந்த கோலம் காம்படிஷன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உங்கள் ஊருடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊரில் பார்க்குறேன். பட் ரொம்ப வந்து எல்லாரையுமே ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி கிராமங்களில் மோஸ்ட்லி வந்து இந்த கோலம் எல்லாமே போடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு போட்டின்னு வைக்கும்போது எல்லாருமே க்ரியேட்டிவாக இயர்லி மார்னிங் 3 o'clock இருந்து எல்லாருமே எழுந்திரிச்சு வேக்கப்பாயிட்டு அந்த ஒரு குளிர் எல்லாமே இருந்தாலும் அது யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை. பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எப்படி சொல்ல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே இருக்க டேலண்ட்டை எல்லாரும் வெளியில் கொண்டுட்டு வராங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால எல்லாருமே வந்து அவங்களால முடிஞ்சது கிஃப்ட் வருது வரல ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க பண்ணல அதெல்லாம் நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. பட் நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து
வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே எழுந்திரிச்சு அவங்களுடைய எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஓகேக்கா சூப்பர். அக்கா வந்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நமக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்றது அக்காவோட ஸ்பீச்சே வந்து கொடுத்துருச்சு. ரொம்ப நன்றிக்கா. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய் சிஸ்டர், உங்கள் நேம் சொல்லுங்கள். மகேஸ்வரி. மகேஸ்வரி, சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. என்ன கோலம் இது? எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க? 3 மணிக்கு எந்திரிச்சு போட்டேன். மயில் கோலம். 3 மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க. மயில் கோலம் சூப்பர். ஒரு கவிதை ஒன்று எழுதிருக்கீங்களா? அந்த கவிதை எங்களுக்காக சொல்லுங்களேன். அழகிய கொண்டையுடன் மழைச்சாளரின் சிலிர்ப்பை உடலெங்கும் படரவிட்டு கண்ணை பறிக்கும் வண்ண முந்தானையை வீசி ஒய்யாரமாய் நடந்தாள். நான் தானே மயில். மயிலா? ஓகே சூப்பர். ஓகே ரொம்ப கலாய்க்காதீங்க. கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யார் கோலம் போட கற்றுக் கொடுத்தா? இல்லை, நானே தான் கற்றுக்கிறேன். நீங்களே கற்றுக்கிறீங்களா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். சூப்பர் சிஸ்டர். இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஷர்மிளா. ஷர்மிளா அம்மா, அமேசிங்காக கோலம் போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து பனமலைப்பேட்டையில் கோலப்போட்டி நடத்திட்டு இருக்கோம்ல, உங்கள் ஊரோட சிறப்புகளை எங்களுக்காக சொல்லுங்களேன். எங்கள் ஊரில் வந்து பல்லவர் காலத்து பழமையான கோயில் ஒன்று இருக்குது. ஓகேம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தீபா. தீபா அக்கா, ரொம்ப தீப ஒளி மாதிரி ஒரு கோலத்தை போட்டிருக்கீங்க. சூப்பராக இருக்குது. தாமரைப்பூ கோலமா இது? தாமரைப்பூ பற்றி ஒரு மெசேஜ் ஒன்று எழுதியிருக்கீங்களா? அது என்னன்னு சொல்லுங்களேன். இந்த தாமரைப்பூ தேசிய மலர், நமது தேசிய மலர். தாமரைப்பூ வந்து நமக்கு மருத்துவ குணம் உள்ளது. அது மாதிரி இங்கே தாமரைப்பூ இரவில் குவியும், காலையில் மலரும், இரவில் குவியும். ஓகேக்கா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி அம்மா, சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா அக்கா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க? 3 மணிக்கு போட்டேன். ரொம்ப நன்றி. 3 மணிக்கு எந்திரிச்சு போட்டிங்களா? ஓகே. நம்ம இப்போ விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸும் எவரெஸ்ட் சேனலும் இந்த கோலம் போட்டு நம்ம பனமலைப்பேட்டையில் நடத்துறாங்கல்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் யாரும் இது மாதிரி வந்து பண்ணதில்லை. இங்கே போன டைம் பண்ணாங்க, ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அங்கேயே போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இங்கேயே நீங்கள் வந்து தரீங்க, வேற ஒன்றும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஓகேக்கா, சூப்பர். இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரசு. சரஸ் அம்மா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வள்ளி. வள்ளி அம்மா, என்ன கோலம் இது? விநாயகர். விநாயகர் போட்டு கோலம் போட்டிருக்கீங்க. ரொம்ப பிடிக்குமா விநாயகர்? ஆமா, பிடிக்கும். ஓகேம்மா, சூப்பரா இருக்கு. எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டீங்க? உங்களுக்கு யார் கோலம் போட கத்து கொடுத்தா? 3 மணிக்கு. பொண்ணு தான் கத்து கொடுத்தது. ஓ, எப்பயுமே அம்மா வந்து பொண்ணுக்கு கோலம் போட கத்து தருவாங்க. இங்க வந்து பொண்ணு வந்து அம்மாக்கு கோலம் போட கத்து கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்கிறோம். சொல்லுங்க. நாங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து நகை எடுத்துருக்குறோம். எப்படி இருக்கும் நம்ம நகை? நல்லா இருக்கும். நல்ல தரமான கடை, நல்ல கடை, நல்ல கடை. நல்ல கடை. விலையும் குறைவாக தான் இருக்கும். விலையும் குறைவா இருக்கும், தரமா இருக்குமா? ஓகேம்மா, சூப்பர். இருக்கும். பொருள் தரமா இருக்கும். நியாயமான விலையில தரமான பொருள். தரமான பொருள். அதுதான் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சூப்பர்மா. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமி. உங்க பேர் சிஸ்டர்? மண்டோதரி. மண்டோதரி, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. யார் போட்டது? நாங்கள் தான் போட்டோம். நீங்க தான் போட்டீங்களா? சூப்பர்மா. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. ராஜலட்சுமி. ராஜலட்சுமி அக்கா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. யார் கத்து கொடுத்தாங்க? நானே தாங்க. நீங்களே கத்துக்கிட்டீங்களா? எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் கல்யாணம் பண்ணதுலேருந்து கோலம் போட்டிருந்தோம். கல்யாணம் பண்ணதுல இருந்து 15 வருஷமா கோலம் போடுறீங்க. சூப்பர்க்கா. இப்போ நம்ம வந்து பனமலைப்பேட்டையில வந்து இந்த கோலப்பொடி நடத்திட்டு இருக்கோம்ல, உங்க ஊரோடைய சிறப்புகளை எங்களுக்கு சொல்லுங்க. எங்கள் ஊரில் வந்து மலை கோயில் ஃபேமஸ்ஸு. அது பல்லவர் காலத்தில் கட்டினது. அப்புறம் கீழே துர்க்கை அம்மன் ரொம்ப ஃபேமஸ்ஸு, சக்தி வாய்ந்த அம்மன். அப்புறம் எங்கள் ஏரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய ஏரி பனமலை ஏரி. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே பனமலை ஏரி தான் பெரிய ஏரியா? சூப்பர். வேற
வேற ஓகே. நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஜிஆர்டி ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமரா? சொல்லுங்களேன் நம்ம ஜிஆர்டி பத்தி. நம்ம வந்து கொலுசு மெட்டிலாம் அங்கே தான் எடுத்தோம். சீட்டு கட்டிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் ஈபியில் வேலை செய்கிறார், விழுப்புரம் தான். ஓகே. கஸ்டமர் சர்வீஸ், குவாலிட்டி, ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஓகேக்கா, சூப்பர். இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி. ஜெயந்தி அம்மா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு எதிர்த்து போட்டீங்க? 6 மணிக்கு எழுந்து போட்டேன். 6 மணிக்கு எதிர்த்து போட்டிங்களா? சூப்பர். இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்து ஒரு கோலம் போட்டி நம்ம பணமலைப்பேட்டையில் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? தெரியல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ஓகேம்மா. நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கு. நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ், குவாலிட்டி, டிசைன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். டிசைன்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் தெரியல, மற்றபடி எனக்கு அதை பற்றி தெரியல. டிசைன் நல்லா இருக்கு, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக ஒரு ஜிமிக்கி வச்சுருப்பீங்களே, அதை பார்த்துருக்கேன் நான். பெருசா வச்சிருக்க ஜிமிக்கி ரொம்ப பிடிக்குமோ? அம்மா ஒரு ஜிமிக்கி லவர் போல சூப்பரா சொன்னாங்க. ஓகேம்மா, கோலம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வானதி. வானதி அம்மா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. கோலத்துல வந்து ஹாப்பி டேன்னு போட்டிருக்கீங்கல்ல, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். ஹாப்பியா இருக்கு எதையும் ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லாமே வந்து நல்லதுக்கு. ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் கூட நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். ஓகேம்மா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. விழுப்புரம் ஜிஆர்டியில் வந்து ஒரு 4 பவுன் செயின் எடுத்தேன். நல்லா, நான் எப்பயுமே ஜிஆர்டி தான் லைக் பண்ணுவேன். சென்னையில் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து அந்த அமௌண்ட் மந்த்லி பே பண்ணி அதில் எடுப்போம். அது எங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருந்தது. ஓகே. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ நாங்கள் ஒரு 7.5 சவரம் எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் மிச்சமாச்சு. அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது, நிறைய குவாலிட்டி இருக்குது, தரமாக இருக்குது. குவாலிட்டி இருக்கு, தரமா இருக்கு, ப்ளஸ் சேவிங்ஸும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜிஆர்டி? ஓகேக்கா. இப்போ நீங்க வந்து 1 lakh சேவிங்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ பொங்கலுக்கு நம்ம ஜிஆர்டியில் வந்து பொன் பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குமா? அதுல வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சேவிங்ஸ், இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அம்மா ஆல்ரெடி அட்வான்ஸ்டு போல எல்லாமே முன்கூட்டியே இருக்காங்க. சூப்பர். ஹாப்பி டேன்னு போட்டிருக்கீங்க. இதே மாதிரியே ஹாப்பியா இருக்கணும் என்று சொல்லி இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. சங்கீதா. சங்கீதா அக்கா. சங்கீதம்மா, ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ, பாட்டெல்லாம் வராது. பாட்டெல்லாம் வராதா? ஓகே. கோலம் மட்டும் சூப்பரா போடுவீங்களா? ஓகேக்கா. நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்து சொல்லுங்க நம்ம கடையை பத்தி. நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு, சீட் எல்லாம் போட்டிருக்கோம், ஜுவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஜுவல் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா? ஓகேக்கா. இப்போ பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குங்களா? தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஓகே, வாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ், கலெக்ஷன்ஸ், டிசைன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மல்லிகா. மல்லிகா அம்மா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? நான் 30 கற்றுக்கினேன். நான் மனசில் தோன்றது போடுவேன். நான் இப்பதான் கத்துக்கிட்டீங்களா? சின்ன வயசுல இருந்து போட மாட்டீங்களா? அதெல்லாம் இப்போலாம் தெரியாது. அண்ணா பாட்டிமா வந்து சூப்பரா கோலம் இப்பதான் கத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சூப்பரா போட்டிருக்காங்க. இந்த காலத்து பெண்கள்லாம் கோலம் போடுறாங்களா? போடுறாங்கம்மா. போடுறாங்களா? விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்துருக்குறேம்மா. விழுப்புரம் தான் வாங்கணும் மோதிரம். நல்லா இருக்குது, தரமா நல்லா இருக்குது. ஓகே பாட்டிமா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி. மகாலட்சுமி அம்மா, ரொம்ப லட்சுமி கராசமா கோலம் போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷ்மி. குட்டி, உங்க பேரு? தருணிகா. ஹன்சிகா. சூப்பர். ஹன்சிகாவா? ஹன்சிகா மாதிரியே அழகா இருக்கிறீங்க. கோலமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. பேர் சொல்லுங்க. 8th standard ராகவி. ராகவி 8th standard படிக்கிறாங்க. சூப்பரா ஒரு கோலம் போட்டிருக்காங்க. என்ன கோலம் அது? விவசாயத்தை பற்றி போட்டிருக்கோம். விவசாயத்தை பற்றி கோலம் போட்டிருக்காங்க. என்ன படிக்கிறீங்க? 8th standard படிக்கிற ஒரு குட்டி பாப்பா விவசாயத்தை பற்றி சோஷியல் அவேர்னஸோட அவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது சொல்லுங்க. கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது. கத்திரிக்காய் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது. ஓகே. அது வந்து இந்த புற்றுநோய்க்கு தான் தடுக்கும். கத்திரிக்காய் எடையை குறைக்கும். வெண்டைக்காய் வந்து சாப்பிட்டா மூளைக்கு நல்லது. கேரட் சாப்பிட்டா
கண்ணுக்கு நல்லது. ஆ. பூசணிக்காய் சாப்பிட்டு அது விதைய வெயிலில் காய வச்சு பாலில் அரைச்சி போட்டால் ஹார்ட்டுக்கு நல்லது. ஆ. அவ்வளோதான். நீங்க வளர்ந்து என்ன ஆக போறீங்க? வெக்னி டாக்டர். வெட்டினரி டாக்டர். ஓகே, அதனால தான் இவ்வளோ டிப்ஸை நமக்கு வந்து அள்ளி அள்ளி தடுக்கிறாங்க டாக்டர் அம்மா. சூப்பர். இந்த வயசுலேயே விவசாயமும் தெரிஞ்சிருக்கு, சேம் டைம் வந்து நான் டாக்டர் ஆக போறேன்னு ஒரு விவசாயம் படித்த டாக்டராக வந்து நம்ம ராகவி MBBS வருங்காலத்தில் வர வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் GRD ஜுவல்லர்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. ஹரிணி லட்சுமி. ஹரிணி லட்சுமி. ஹரிணி லட்சுமி. சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு கோலம் போட? அம்மா. அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா? அம்மாக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா? சூப்பர். இப்போ வந்து பொங்கல் முடிஞ்சிருக்குல்ல, பொங்கல் லீவில் தான் இருக்கீங்க. பொங்கல் உங்களுக்கு எப்படி செலிப்ரேட் ஆச்சு? ஜாலியாக என்ன பண்ணீங்க? பொங்கல் லீவில் என்னென்ன பண்ணீங்க? மம்மி வேலை செய்கிறதுலாம் செய்வேன். ஓகே, மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்? அப்புறம் அம்மா சாப்பாடு எதனா செஞ்சாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். அதாவது பொங்கலில் என்ன எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கேட்டால், நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினேன், ஊருக்கு போனேன்னு சொல்லுவாங்க. பார்த்தா நான் எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணன்ட்டு அவ்வளோ அழகாக வந்து குட்டி வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் பாப்பா. இதேமாரி அம்மாவுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும், சேம் டைம் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும். ஓகேவா? படிப்பு, அம்மாவுக்கு ஹெல்ப், கூட சேர்ந்து நம்ம வந்து விளையாட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? சூப்பர். இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் GRD ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஏழரசி. அருணகிரி. அருணகிரி ஐயா. கோலம் சூப்பரா இருக்குமா? எத்தனை மணிக்கு எழுந்துச்சு போட்டீங்க? நாங்கள் நைட்டே போட்டோம். நைட்டே போட்டு வச்சுட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சூப்பர்மா. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் தறி நெய்கிறோம். தறி நெய்றீங்களா? சூப்பர். எப்படி அந்த தறி நெய்யறத பத்தி எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சில விஷயங்கள். என்ன சொல்லணும்? ஐயா, நீங்க எத்தனை வருஷமா தறி நெய்றீங்க? நான் கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து செய்கிறேன். 15 வயசுல இருந்து செய்றீங்களா? சூப்பர். உங்களுக்கு யார் இந்த தொழில் கத்து கொடுத்தது? நம்மளே கற்றுக்க வேண்டியது. நீங்களே கத்துக்கிட்டது, செல்ஃப் இன்வால்மெண்ட்டோட கத்துருக்கீங்க. ஓகே, இது எப்படி இந்த தொழில் வந்து பிடிச்சி செய்றீங்களா? வச்சு தான் நமக்கு இதுதான் தொழில். இதுதான் தொழிலே. சோறு பரதேவம் சொல்லலாமா? ஆமா. ஓகேயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கைத்தறியோட முக்கியத்துவத்தையும் சொன்னீங்க. கோலம் அழகா இருக்கு. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் GRD ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. சுபாஷினி. சுபாஷினி. என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்களா? சூப்பர். கோலம் நீங்க தான் போட்டீங்களா? யார் கத்து கொடுத்தா கோலம் போட? நானே தான் கற்றுக்கிட்டேன். நீங்களே கத்துக்கிட்டீங்களா? ஓகே, எங்களுக்காக ஒரு திருக்குறளோ இல்லை ஒரு பாட்டோ பாடுங்களேன். திருக்குறள் சொல்றீங்களா? சூப்பர், சொல்லுங்க. குறிப்பில் குறிப்பினர் வரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கல்லல். இதோட பொருள் தெரியுமாடா? சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த திருக்குறள் நான் எங்கேயும் கேட்டதில்ல. புதுமையான ஒரு திருக்குறள் நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க. குறள் சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த குறள் படி வாழணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் GRD ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. ஜெகதீஸ்வரி. ஜெகதீஸ்வரி. சூப்பர். அம்மா, உங்க பேரு? மகேஸ்வரி. மகேஸ்வரி, ஜெகதீஸ்வரி. எப்படி ரைமிங்கா வச்சிங்களா? அந்த மாதிரியே இருக்கணும்னு? இல்ல எனக்கு வச்சது அப்பா வச்ச பேரு, இவருக்கு அவங்க அப்பா வச்ச பேரு. ஓகே, சூப்பரா ரைமிங்கா வச்சிருக்கீங்க. கோலமும் ரொம்ப சூப்பரா இருக்குமா? இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் GRD ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் அக்கா. சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு எழுந்துச்சு போட்டீங்க? காலையில் 4 மணிக்கு. 4 மணிக்கெலாம் எழுந்துச்சு போட்டிங்களா? சூப்பர்க்கா. எப்படி போச்சு இந்த பொங்கல்? உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்களேன். நல்லா சூப்பராக போச்சு. நல்லா சூப்பராக போச்சுங்களா? பனமலைப்பேட்டையில் எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்க? நல்லா கிராண்டாக சூப்பராக அந்த கொண்டாடுவாங்க. கிராண்ட் தான் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்காக. கிராண்டாக என்ன சொல்கிறது, அவங்க வீட்டில் வந்து மாடு வச்சுருக்காங்க இல்லையா, அதனால வீட்டு பின்னாடி வந்து செங்கல் வச்சு புது பானை வச்சு எல்லாரும் கொண்டாடுவாங்க. மாடு இதுக்கு டெக்கரேஷன் பண்ணி கரும்புலாம் வச்சு அப்புறம் வந்து மாட்டுக்கு தோரணம்லாம் கட்டி கோலம் போட்டு நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. அப்புறம் எல்லாமே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிராக்டரில் ஏறி எல்லாரும் ஊர்வலமாக வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சூப்பர். டிராக்டர் ஏறி ஊர்வரமாக அப்படியே நல்லா ஜாலியாக இருக்கும்ல வைபா. அக்கா சொல்லும் போதே தெரியுது அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னு. சூப்பர்க்கா. இது நம்ம விழுப்புரம் GRD ஜுவல்லர்ஸில் பொன் பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. விசிட் பண்ணுங்க, வாங்க. சரிங்களா? நிறைய ஆஃபர்ஸ், கலெக்ஷன்ஸ், டிசைன்ஸ்லாம் போகுது. ஓகேங்களா? இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் GRD ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க.
ஹாய் சிஸ்டர், உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் முத்தமிழ் செல்வி. முத்தமிழ் செல்வி, எவ்வளோ ஒரு அழகான ஒரு தமிழ் பேரு. கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம். எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க? 5 மணிக்கு. 5 மணிக்கு எந்திரிச்சு சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஒர்க் போயிட்டு இருக்கீங்களா? சூப்பர். இந்த காலத்து பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க, ஒரு டிப்ஸ் மாதிரி? இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் தைரியமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் வந்து நல்லா ஃபேஸ் பண்ணி போல்டாக பண்ணணும். அதாவது டிபெண்டா இல்லாம இண்டிபெண்டா போல்டா அவங்களோட செலவு எல்லாமே வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகே சிஸ்டர், இண்டிபெண்டா இருக்கணும்னு சிஸ்டர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், நம்ம விழுப்புரம் ஜிஆர்டியில் இப்போ பொன்பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, வந்து விசிட் பண்ணுங்க, வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்கள் பேர் சொல்லுங்க. கிரிஜா. கிரிஜாக்கா, சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. என்ன கோலம் இது? பீகாக் கோலம். ஓகேக்கா, இப்போ ஒரு பீகாக்லையுமே ஜிஆர்டி போட்டிருக்கீங்களா? என்ன ரீசன்? பீகாக் நேஷ்னல் பேர்ட். ஸோ ஜிஆர்டி நேஷ்னல் வைஸாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இன்னும் ஆல் த பெஸ்ட். ஜிஆர்டியில் இது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கா? ஓகேக்கா, இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல வந்து பொன்பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, விசிட் பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ், ஆஃபர்ஸ், டிசைன்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அமராவதி. அம்மா, உங்க பேரு? மல்லிகா. சூப்பர்மா, கோலம் நீங்க தான் போட்டீங்களா? எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்களா? சூப்பரா இருக்குமா. நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கிறேன். சொல்லுங்க, நம்ம கடை பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்குது. மெட்ராஸ் ஜிஆர்டியும் போயிருக்கிறேன், விழுப்புரம் ஜிஆர்டியும் போயிருக்கிறேன். எல்லாமே டிசைன் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஓகேம்மா, சூப்பர். இப்போ நம்ம பொங்கல் இல்லைங்களா, பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டியில் பொன்பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா, விசிட் பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ், ஆஃபர்ஸ், டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. ரேவதி. ரேவதி அக்கா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோலம் போட்டிருக்கீங்க. இந்த கோலத்தோட கான்செப்ட் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து லேடிஸ் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இதை வந்து ஒரு கோலம் மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த கோலம் வந்து போட்டிருக்கேன். என்னென்ன ஃபீல்ட் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. ஐடி ஃபீல்டு, ஹோம் மேக்கராக வந்து நார்மலாக ஒரு சைல்டை பார்த்துக்கிறது வந்து ஒரு அம்மாவுடைய ஒர்க்கு. அதுதான் வந்து மெயின் கான்செப்டாக வந்து நடுவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லா ஃபீல்டுலேயும் இருக்காங்கன்னு, நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் போகிறது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, நெக்ஸ்ட்டு குக்கிங்கு, ஒரு லாயராக, ஒரு ஆர்ட் அண்ட் ஃபீல்டில் இருக்காங்க. அதே போல் இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஸ்டடீஸில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போது லேடிஸோடைய ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்றதுக்காக நான் அதை மென்ஷன் பண்ணி ஒரு கோலம் போட்டிருக்கேன். சூப்பர். அதாவது பெண்கள் இல்லாத துறையே இல்லைன்றத உங்க கோலம் மூலியமா ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸும் எவரெஸ்ட் சேனலும் இந்த கோல போட்டியை பணமலைப்பேட்டையில் நடத்திட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து யாருமே இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சதில்லை. எங்களுடைய திறமையும் வந்து வெளிப்படுத்துறதுக்காக இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேக்கா, உங்களோட இந்த ஹாப்பினஸ்க்காக தான் நாங்கள் இந்த காம்படிஷன் வந்து நடத்திட்டு இருக்கோம். இனிமேல் வருஷமும் நடக்கும். நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு வந்து நிறைய டிசைன்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒரு செயின் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைக்கு போயிருந்திருக்கேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி கிடைச்சது வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேக்கா, அக்காவோட முகத்திலேயே வந்து அந்த ஒரு பிரகாசமும் மனநிறைவும் அக்காவோட ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியுது. இதேமாரி நீங்கள் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு துறையில் சாதிக்கணும்னு எங்களோட விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. செல்வி. செல்வி அம்மா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா ரொம்ப வெக்கப்படுறாங்களே. நான் ஒரு 35 வருஷமா போறேன். 35 வருஷமா கோலம் போடுறீங்களா? உங்க கோலத்தோட அனுபவமே தெரியுது. சரி, ஓகேம்மா, கோலம் சூப்பரா இருக்கு. உங்க ஊர்ல நீங்க எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க. பொங்கல் எங்கள் ஊரில் நார்மல் தான். இங்கே எங்கே கருநாளில் தான் எங்கள் ஊரில் விசேஷம். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சொல்றீங்களா? இல்லை இல்லை. ஓகேம்மா, இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க.
ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆஷா. ஆஷாக்கா, சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு எழுந்துச்சு போட்டீங்க? இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா முடிச்சிட்டீங்க. ஓகேக்கா. நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? நிறைய முறை வந்திருக்கோம். அங்கே தான் பர்ச்சேசிங்லாம் அங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். சேவிங்ஸ் ஸ்கீமும் அங்கே தான் இருக்கு. 2 போட்டிருக்கோம். 2 போட்டிருக்கீங்களா? எப்படி குவாலிட்டி, கஸ்டமர் சர்வீஸ்? குவாலிட்டிலாம் ஓகே, எங்களுக்கு அங்கே தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஷாப்பாக இருக்கும். ஓகேக்கா, சூப்பர். இப்போ நம்ம வந்து பனமலைப்பேட்டையில் கோலம் கோலாகலம் அப்படின்ற காம்படிஷனில் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸும் எவரெஸ்ட் சேனலும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த காம்படிஷனை நீங்கள் கண்டக்ட் பண்ணது கொஞ்சம் ஒரு 2 days முன்னாடி ஒரு பொங்கல் அப்போ பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஓகேக்கா, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கோலமாக சேர்த்து கோலம் போட்டிக்கும் போட்டிருப்பீங்க. ஓகேக்கா, இப்போ வந்து பனமலைப்பேட்டையில் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்க? உங்களோட பொங்கல் ஹாலிடேஸ் எப்படி போச்சு? இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்டாச்சிபுரம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஊருங்கள்ல இருந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே மலை கோவில் ஒன்று இருக்குது இந்த ஊரில். அது வந்து ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருமே அங்கே சேர்ந்து சாமி கும்பிடுறது, அங்கே முடிச்சுட்டு போகவே முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். கருநாள் அப்போ அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. நைட்டுக்கு சாமி வந்து இங்கே எல்லா ஊரும் கொஞ்சம் அந்த சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் சாமி சுற்றி வரும் நைட்டில். அதுதான் இங்கே ஃபேமஸ். உங்களுக்கு எப்படி ஜாலியாக போச்சா பொங்கல்? வீட்டில் வேலை அதிகமாக போச்சு. இருந்தாலும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலையாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது இந்த கலர் கோலம் தான். பொங்கல்னாலே எங்களுக்கு அது பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ அந்த கோலம் காம்படிஷன் நம்ம வச்சு ஜிஆர்டிக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகேக்கா, தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. ராஜாத்தி. ராஜாத்தி அம்மா, சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. எத்தனை மணிக்கு எழுந்துச்சு போட்டீங்க? நான் 6 மணிக்கு தான் எழுந்துச்சு போட்டேன். 6 மணிக்கு எழுந்துச்சு போட்டிங்களா? ஓகேம்மா, இப்போ பனமலைப்பேட்டையில் நீங்கள் பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்க? பொங்கல் வந்து அதுக்கு முந்தியெல்லாம் நிறைய மாடுங்க இருந்துச்சு, நல்லா நிறைய தெரு நிறைய ஜனம் நல்லா கொண்டாடணும். இப்போ வீடுங்களே இல்லை, எல்லா வீடுங்களும் போயிட்டாங்களே, யாருமே இல்லையே. கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் விட இப்போ ரொம்ப கஷ்டம் தான் கொண்டாடுறது. அதுக்கு முந்தைய வீடு நிறைய ஜனம் வருவாங்க, நல்லா சந்தோஷமா தெரு நிறைய ஜனம் சந்தோஷமா இருப்போம். எல்லாம் கும்பலாக உக்காந்துக்கிட்டு தெருவில் கோலம் போட்டுக்கின்னு கலர் போட்டுக்கின்னு நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நைட்டு 4 மணிக்கே ஏஞ்சிடுவோம். ஏஞ்சி 4 மணிலேருந்து கோலம் போடுவோம். என் கோலம் எப்படி இருக்கு, உன் கோலம் எப்படி இருக்குன்னு போட்டி வேற. நீ ஃபர்ஸ்ட் ஏந்திரிக்கிறியா, நான் ஃபர்ஸ்ட் ஏந்திரிக்கிறேன், அது வேற போட்டி. இப்போ யாருமே போட்டி இல்லை. எங்கே ஏஞ்சி சீக்கிரம் போடுறது, 6 மணிக்கு தான் ஏஞ்சி போட்டோமே நாங்கள். சரிம்மா, ஓகே. கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌஷிகா. கௌஷிகா அம்மா, உங்க பேரு? கீதா. கீதா அம்மா, ஓகே. சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து போட்டிங்களா? ஆமாம். ஓகேக்கா, நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். நம்ம ஜிஆர்டி பத்தி ரெகுலர் கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமராப்பா, சொல்லுங்க நம்ம கடையை பத்தி. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஜிஆர்டியில். கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். டிசைன்ஸ்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப் டு டேட் டிசைன்ஸ்ல இருக்கா? எஸ். ஓகேக்கா, சூப்பர். இப்போ நம்ம வந்து பனமலைப்பேட்டையில் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸும் எவரெஸ்ட் சேனலும் இந்த கோலம் கோலாகலம் அப்படின்ற காம்படிஷன் நடத்திட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 2021 நினைக்கிறேன். அப்போ வின்னர் ஜிஆர்டியில். நம்ம கூட வந்து போன சீசனோட வின்னரே இருக்காங்க. சூப்பர். இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இந்த மாதிரி நம்ம ஜிஆர்டி வந்து தொடர்ந்து காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, இது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு அதாவது இப்போ நான் என்ன வந்து சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அக்கா. ஓகே, சூப்பர். இப்போ வந்து பொங்கல் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? பொங்கல் வந்து நல்லா தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் தலைப்பொங்கல் எங்களுக்கு. சூப்பர். தலைப்பொங்கல். அப்போ சொல்லுங்கள், உங்கள் தலைப்பொங்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதாவது தலைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம், அம்மா வீட்டுக்கு போனோம், இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம், அவ்வளோதான். அவ்வளோதானா? கரும்பு பொங்கல்லாம் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? ஓகேக்கா, சூப்பர். இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. கஸ்தூரி. கஸ்தூரி அம்மா, எத்தனை மணிக்கு எழுந்துச்சு கோலம் போட்டீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கெலாம் எழுந்துச்சு போட்டிங்களா? ஓகேம்மா, கோலம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க.
உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா, என்ன கோலம் இது? மயில் கோலம். மயில் கோலம் புள்ளி வச்சு போட்டதா இல்ல ரங்கோலி மாதிரி? ரங்கோலி மாதிரி. ரங்கோலி மாதிரி மயில் கோலம் போட்டிருக்கீங்க. சூப்பர்மா. நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்கு. சொல்லுங்க, நம்ம கடையை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு நகை எல்லாம் பிடிச்சிருக்கா? நகை டிசைன்லாம் நல்லா இருக்கும், விலையும் நயமா இருக்கும், நல்லா இருக்கும் டிசைன். அவ்வளோ ஓகேம்மா, நல்லா இருக்கும். இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய் சிஸ்டர், உங்க நேம் சொல்லுங்க. ஹாய், ஐம் வர்ஷா. வர்ஷா சிஸ்டர், சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க. என்ன கோலம் அது? இது வந்து ஒரு பெண் வந்து விளக்கு வச்சிருக்க மாதிரி, மகாலட்சுமி வந்து வச்சிருக்க மாதிரி. ஓ, மகாலட்சுமியே விளக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கீங்க. சூப்பர். நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? எஸ், நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஜுவல்லரிலாம் எடுத்தேன். கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. குவாலிட்டி, கஸ்டமர் சர்வீஸ் பத்தி சொல்லுங்க. எஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? ஓகே சிஸ்டர், இப்போ பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நிறைய கலெக்ஷன்ஸ், டிசைன்ஸ், மாடல்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா, அது வந்து பாருங்க, விசிட் பண்ணுங்க. இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய் சிஸ்டர், உங்க நேம் சொல்லுங்க. தேன்மொழி. தேன்மொழி. தேன்மொழின்னு அழகா ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? அழகா ஒரு பாட்டு பாடுங்களா உங்க மொழியால? பாடலாம் தெரியாதா? கோலம் மட்டும் சூப்பரா போட தெரியுமா? ஓகே, யார் கத்து கொடுத்தா உங்களுக்கு கோலம் போட? அம்மா கத்து கொடுத்தாங்களா? ஓகே, இந்த பொங்கல் ஹாலிடேஸ் உங்களுக்கு எப்படி போச்சு? ஜாலியா இருந்தா? பனமலைப்பேட்டையில எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்க? பொங்கல் வைப்போம் காலையில எழுந்துச்சி. அப்புறம் வந்து சூரியனுக்குலாம் சாமிலாம் கும்பிடுவோம். அப்புறம் படைப்போம், எல்லாம் பண்ணுவோம். படைச்சு ஜாலியாக இருப்பீங்களா? ஓகே, இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லியும் இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லியும் நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் திவ்யா. அம்மா, உங்க பேரு? தாட்சாயினி. தாட்சாயினி அம்மா, கோலம் சூப்பரா போட்டிருக்கீங்க. யார் போட்டது? 2 பேரும் தான். 2 பேரும் சேர்ந்து போட்டிங்களா? ஓகேக்கா. இப்போ நம்ம வந்து பனமலைப்பேட்டையில நம்ம வந்து கோலம் கோலாகலம் காம்படிஷன் வந்து நம்ம விழுப்புரம் ஜிஆர்டியும் எவரெஸ்ட் சேனலும் நடத்திட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இதே மாதிரி வருஷம் வருஷம் எல்லாரும் நடத்தினா நல்லா இருக்கும். கண்டிப்பா நடக்கும். வருஷம் இனிமே தொடர்ந்து நாங்க வருவோம். இப்ப பனமலைப்பேட்டையில என்ன ஃபேமஸ், என்ன ஸ்பெஷல் எங்களுக்காக சொல்லுங்க. பனமலையில இருக்கிற ஒரு கோவில் தான் ஃபேமஸ். அங்க அது வந்து கோவில் பேர் வந்து தாளகிரீஸ்வரர் டெம்பிள். அது வந்து யார் கட்டினதுன்னா 7ஆம் நூற்றாண்டுல வந்து ராஜசிம்மன்ற அரசர் தான் கட்டினாரு. பல்லவ மன்னர் கட்டினார் அதை. அந்த கோவிலுக்கு வந்து பொங்கல்னாலே அந்த விழுப்புரத்துலேருந்து சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லாருமே அந்த கோவிலுக்கு கரிநாளுக்கு வந்து போகாங்க. அப்புறம் அது சுற்றியும் ஏரி இருக்கு. அந்த ஏரி வந்து 7 ஊருக்கு சொந்தமானது. 7 ஊருக்கு சொந்தமான ஒரு ஏரி. ஆமாம், அதில் அந்த கோவிலும் அந்த ஏரியும் தான் ஃபேமஸ் அங்கே இருக்கிறதுலே. இது கோவிலும் இதுதான் ஃபேமஸ். ஓகேக்கா, பொங்கல் எப்படி ஜாலியாக போச்சா இல்லை வீட்டில் நிறைய வேலையா? எப்படி போச்சு உங்களுக்கு பொங்கல்? வேலையாகவும் போகும், ஜாலியாகவும் போகும், டிவி பார்த்துட்டு இருப்போம், அவ்வளோதான். வேலையும் செய்வோம், என்ஜாய் மட்டும் பண்ணுவீங்க நீங்க. ஓகேக்கா, சூப்பர். இப்போ பொங்கலுக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பொங்கல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குங்கக்கா. ஓகேங்களா, வாங்க விசிட் பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ், ஆஃபர்ஸ், டிசைன்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா, இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. ராதிகா. பாப்பா பேரு? பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ. ஓகே, சூப்பர்க்கா. எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டீங்க? 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு கோலம் போட்டிங்களா? ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் எப்படி போச்சு? ரொம்ப வேலையா இருந்ததா இல்லை ஜாலியா இருந்ததா? எப்படி போச்சு? ஜாலியாகவும் இருந்தது, வேலையும் இருந்தது. ஜாலியா இருந்தது, வேலையும் இருந்தது. எப்படி மேனேஜ் பண்ணீங்க? 2மே தான் பார்த்தாகணும். குழந்தைங்க இருக்குது, பார்த்து தான் ஆகணும். ஓகேக்கா, இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் தராங்க. இன்னைக்கு நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி மற்றும் எவரெஸ்ட் இணைந்து நடத்தும் கோலம் கோலாகலம் சீசன் 4 டே 25 எங்க நடந்து முடிஞ்சிருக்குன்னா நம்ம பனமலைப்பேட்டையில தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு. டாடா, பாய்.